மக்கள் நலன் பேணும் பட்ஜெட். 3000 புதிய பேருந்துகள் வாங்கப்படும். சென்னை மெட்ரோ ரயில் 2ஆம் கட்டத்திற்கு 12,000 கோடி நிதி ஒதுக்கீடு. இன்னும் பல மகத்தான அறிவிப்புகள். ராமர் பாண்டி வழக்கில் நீடிக்கும் மர்மம். அந்த கட்சி தலைவர் தான் காரணம். விஐபி புள்ளியை விரல் நீட்டும் குடும்பம். ஸ்பாட்டுக்கு வந்த ஜான் பாண்டியன். கரூர் கொலையில் திடீர் திருப்பம். தமிழக தேவேந்திர குல வேளாளர் மக்கள் சபையின் நிறுவன தலைவர் ராமர் பாண்டி கடந்த பிப்ரவரி 19ஆம் தேதி கரூர் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு ஆஜராகிவிட்டு திரும்பிய போது அரவக்குறிச்சி பைபாஸில் காலை சுமார் 11 மணி அளவில் தேரப்பாடி பிரிவு அருகே பொலிரோ காரில் வந்த அடையாளம் தெரியாத மர்ம கும்பலால் ராமர் பாண்டி வெட்டி கொலை செய்யப்பட்டார். இந்த கொலை சம்பவம் தமிழகம் முழுவதும் பெரும் பதற்றத்தை உண்டு செய்தது. பின்னர் இதுகுறித்து தகவல் அறிந்த போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று படுகொலை செய்யப்பட்ட ராமர் பாண்டியின் உடலை கைப்பற்றி உடற்கூறு ஆய்விற்காக கரூர் காந்தி கிராமம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு கொண்டு சென்றுள்ளனர். இந்த நிலையில் அங்கு அவரது குடும்பத்தார், உறவினர் மற்றும் பல்வேறு தேவேந்திர குல வேளாளர் அமைப்பினைச் சேர்ந்தோர் உண்மை குற்றவாளிகளை கைது செய்து நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அது மட்டுமல்லாமல் உடற்கூறு ஆய்வினை மேற்கொள்வதற்கு கையொப்பம் இட மறுத்து பிப்ரவரி 19ஆம் தேதி இரவு முதல் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் உள்ளிருப்பு போராட்டம் நடத்தி வருகின்றனர். போராட்டத்தில் ஈடுபட்டு வருபவர்களிடம் காவல்துறை தரப்பில் தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு வருகிறது. அதே சமயம் இந்த கொலை சம்பவத்திற்கு தூண்டுகோலாக இருந்ததாக கூறப்படும் பிரபல கட்சி தலைவர் உள்ளிட்டவர்களை வழக்கில் சேர்த்து கைது செய்ய வேண்டும் எனவும் அவர்களை தீண்டாமை வன்கொடுமை சட்ட வழக்கில் இணைக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கரூர் திருச்சி நெடுஞ்சாலையில் அமைந்துள்ள காந்தி கிராமம் அரசு மருத்துவக் கல்லூரி சாலையில் சுமார் 50க்கும் மேற்பட்டோர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அதன் பின்னர் அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்திய போலீசார் குற்ற செயலில் ஈடுபட்டவர்கள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்துள்ளனர். அதன் பின்னர் சாலை மறியலில் ஈடுபட்டவர்கள் கலைந்து சென்றுள்ளனர். ஆனாலும் கொலை சம்பவத்தில் சம்பந்தப்பட்டவர்களை காவல்துறை கைது செய்யும் வரை உடலை பெற்றுக்கொள்ள மாட்டோம் என கூறி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை வளாகத்தில் போராட்டம் தொடர்ந்து வருகிறது. இதற்கிடையே தமிழக மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் தலைவர் ஜான் பாண்டியன் ராமர் பாண்டியரின் குடும்பத்தினரை சந்தித்து ஆறுதல் தெரிவித்துள்ளனர். அதன் பின்னர் ராமர் பாண்டியரை கொலை செய்தபோது உடனிருந்து படுகாயத்துடன் மீட்கப்பட்டு கரூர் காந்தி கிராமம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் கார்த்திக்கை நேரில் சந்தித்துள்ளார். கார்த்திக்கை நேரில் சென்று சந்திக்க கடந்த சில தினங்களாக போலீசார் அனுமதிக்கவில்லை என ஜான் பாண்டியனிடம் உறவினர்கள் முறையிட்டுள்ளனர். இதன் காரணமாக போலீசார் சம்மதத்துடன் மேல் மாடியில் சிகிச்சை பெற்று வரும் கார்த்திக்கை நேரில் சென்று ஜான் பாண்டியன் சந்தித்துள்ளார். ஆனாலும் அங்கு பத்திரிகையாளர்களை சந்திக்க விடாமல் போலீசார் தடுத்துள்ளனர். இதற்கிடையில் ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூர் நீதிமன்றத்தில் கொலையை தாங்கள்தான் செய்ததாக 5 பேர் சரணடைந்துள்ளதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆனால் இந்த கொலை சம்பவத்தில் ஈடுபட்டவர்கள் மொத்தம் 12 பேர் என உறவினர்கள் தெரிவித்துள்ளனர். இதனால் மீதமுள்ள நபர்களையும் கைது செய்ய வேண்டும் எனவும் அவர்களை தீண்டாமை வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து பாதிக்கப்பட்ட உறவினர்களுக்கு நிவாரணம் வழங்க வேண்டும் எனவும் கோரிக்கை வைத்துள்ளனர். அப்போது தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருபவர்களிடம் காவல்துறை சார்பில் கரூர் மாவட்டம் கூடுதல் காவல் கண்காணிப்பாளர் பிரேம் ஆனந்த், கரூர் நகர காவல் துணை கண்காணிப்பாளர் சரவணன் மற்றும் கரூர் வருவாய் கோட்டாட்சியர் முகமது ஃபைசல், கரூர் வட்டாட்சியர் முனிராஜ் ஆகியோர் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனால் ராமர் பாண்டி கொலை கரூர் காந்தி கிராமம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையை சுற்றி கரூர், புதுக்கோட்டை, திருச்சி உள்ளிட்ட மாவட்டங்களைச் சேர்ந்த சுமார் 600க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். இந்த செய்தி வெளியாகும் பிப்ரவரி 24ஆம் தேதி வரை கரூரில் இருந்து ராமர் பாண்டி உடலை அவரது குடும்பத்தினர் வாங்க மறுத்து வருகின்றனர். அதே நேரம் குற்றவாளிகளை கைது செய்ய கோரி மதுரையில் தொடர் போராட்டம் நடந்து வருகிறது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.